அப்படி இருக்கும்போது தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட கால அவகாசம் கேட்பது ஏன்? பட்டியலை வெளியிடுவது மிகவும் சுலபமான காரியம்தான். விவரங்கள் அனைத்தும் மும்பையில் உள்ள SBIயின் தலைமை அலுவலகத்தில் தான் சேகரிக்கப்பட்டுள்ளன. எனவே தகவல்களை திரட்டுவது அவ்வளோ கடினமான விஷயம் இல்லை. ஏற்கனவே சில ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கின்றன. அவர்கள் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பித்துள்ளனர். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் கால அவகாசம் கேட்பது ஏன்? பட்டியலை வெளியிட நாங்கள் எதிர்ப்பு வழங்கி 26 நாட்கள் ஆகிவிட்டன. கடந்த 24 நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தல்? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டன? வங்கி தரப்பிலிருந்து நேர்மையான செயல்பாட்டை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டியது அவசியம். இணையதளம் உள்ள இந்த காலகட்டத்தில் தகவல்களை திரட்டுவது முடியாத காரியம் என்ன? உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு வழங்கிய இந்த தீர்ப்பை ஒரு வங்கியின் மேலாளர் ஒருவர் மேல்முறையீடு செய்து எதிர்க்கிறார் என்றால் இது மிகவும் தீவிரமான விஷயமாக தான் ஆகும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய 5 நீதிபதிகள்